அடுத்ததாக நடிகர் அலெக்சாண்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இந்த வாய்ப்புக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சார், என்னோட ஃப்ரெண்ட் ஹரி இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட நண்பர் ஹரி, அவரும் ஒரு நடிகர். ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு டப்பிங் ரிலேட்டடாக, ஆக்டிங் ரிலேட்டடாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நிறைய பேரை போல் நானும் ரொம்ப தாகமுள்ள ஒரு நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப லைக் ஏதாவது ஒரு வெறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு ஒரு அர்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு யார் தீனி போடுறாங்கன்றத தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லா நடிகர்களும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு வகையான ஒரு கோவம், அக்ரெஷன், அதை அடக்கிக்க முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ சிவராஜ் சார், அவர் வந்து பணிவான ஒரு ஆள் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு 15 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில். ஸோ சார் அந்த கதை எனக்கு சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே வந்து ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், இதில் முகம் வரப்போகிறது கிடையாது. ஸோ இது நான் இந்த மீட்டிங்கில் கூட வரட்டுமா வேண்டாமா, இந்த யார் இதை பண்ணியிருக்கான்னு தெரிய கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூட நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். பட் ஹீ செட் இல்லை நீங்கள் பேசணும், ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு பாஸ் பை ஃபில்மாக இல்லாமல் இதுக்குள்ளே சில ஃபிலாசபிஸை சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் சேரில் உட்காந்து அந்த கேரக்டர்கிட்ட வந்து ஒரு சில மென்டாலிட்டியை உருவாக்கி கொடுத்தாரு. அந்த மென்டாலிட்டி மூலயமா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2 கேரக்டர்ஸ் கிட்ட கேட்குறது வந்து ஒரு மாதிரி எனக்கே குதர்க்கமாக குத்திக்கிட்டே இருந்தது உள்ளேருந்து. ஓ மை காட், ஆமாம் இல்லை, நம்மளும் இப்படி பண்ணுறோமோ, நம்ம லைஃப்பில் வந்து எங்கே போகிறோன்னே தெரியாமல் போகிறோமோ, நம்ம வந்து ஃபேம்காக ஒரு வேலை இந்த மாதிரி பண்ணுறோமோ அப்படின்னு நானே என்னை ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுக்கிட்டேன். இல்லை, ஆர்ட் தான், இல்லை ஃபேம்காக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய இந்த எழுச்சியை உருவாக்குறதுக்கான சில தாட் ப்ராசஸ் இந்த ஃபிலிம் மூலயமா வரும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சினிமா சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு டேக் அவே கொடுக்கணும். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார், மியூசிக் டைரக்டர் சார், சார் நான் திரும்ப அந்த கைதின்ற ஒரு வார்த்தையில் வந்து அந்த ஒரு மியூசிக் தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ பவர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் மியூசிக்ன்றது. அண்ட் சார், உங்கள் ஆக்டிங்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன். அண்ட் திஸ் டீம், ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கீங்க. எப்பவுமே ஹீரோயினாக நடிக்கிறவங்க டால்டப் ஆகிட்டாங்கன்னா அவங்ககிட்டேருந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி டால் மாதிரி யூஸ் பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 பேர் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் பண்ணது வந்து கொஞ்சம் ரியலாக தெரியுது. அண்ட் எவ்வளோ நீங்கள் ரியலாக நடிச்சிருந்தீங்கன்னா என்னோட அந்த கேரக்டர் பாஸ் பையில் அதுவும் நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக தெரியுறதுக்கு ஐ எம் ரியலி லக்கி டு கெட் குட் ஆக்டர்ஸ் லைக் யூ. அண்ட் ஆல் தி டீம், பிரவீன் சொல்லியே ஆகணும். அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த பின் சீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். ஸோ நானும் அதில் ஒரு பாகம் தான். ஸோ ரொம்ப பின்னாடி இருந்து நானும் கஷ்டப்பட்டு இதையும் வந்து நான் ஒரு முன்னேற்ற பாதையாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ. நன்றி.